அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்வு தொடர்பான ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலேயே தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது என்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் குறிப்பிட்டிருக்கிறது. தேர்வு தொடர்பான ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு வாரியத்தில் தேர்வின் போது இடஒதுக்கீடுகள் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக கல்பனா நாயக் அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்ததால் தன்னை கொல்ல சதி தீட்டப்பட்டதாகவும் ஏற்கனவே ஜூலை மாதத்தில் நடைபெற்ற இந்த தீ விபத்து தன்னை கொலை செய்வது மூக்கல்ல இந்த தீ விபத்தான ஏற்படுத்தும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதன் தொடர்பாக தற்போது மற்றொரு அறிக்கையை தமிழக காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் ஆட்சியர் வாரியம் கடந்த 5/5/2023 மற்றும் 23/5/2023 ஆகிய தேதிகளில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கான 750 காவல் துணை ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அலுவலர் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டதாகவும் இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் 30/1/2024 அன்று வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 30/1/2024 அன்று இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு அதில் இருந்த 5 தேர்வாளர்கள் இறுதி தற்காலிக தேர்வு பட்டியலை எதிர்த்து 16/2/2024 அன்று சேர்க்கைக்காக வந்த நீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்ததாகவும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகுப்பாத இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இணங்க இறுதி தற்காலிக தேர்வு பட்டியலை திருத்தம் செய்ய வேண்டும் என்று அதில் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்ததாகவும் தெரிவித்திருந்தது. குறிப்பாக ரிட் மனு விசாரணை இருந்தபோது பொதுப்பட்டியல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு திருத்தங்களை செய்ய சமர்ப்பித்ததாகவும் பின்னர் நீதிமன்றத்திலும் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நீதிமன்றம் கூறியது போல தேவையான திருத்தங்களை செய்யவும் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீண்டும் செய்யவும் இறுதி தற்கால தீர்வு பட்டியலை அறிவிக்கவும் தமிழ்நாடு சீருடை தேர்வாணையம் உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் நீதிமன்றமும் இதனை ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 30/10/2024 அன்று அந்த தேர்வு பட்டியலை வெளியேற்றி அதை பதிவேற்றம் செய்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. முறையான நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றியே இதில் கூடிய தவறான விளக்கங்கள் சரி செய்யப்பட்டதாகவும் மேலும் ஏடிஜிபி அறிவித்த பரிந்துரைகள் வகுப்புவாத பட்டியல் பிரச்சனையை உட்பட ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீண்டும் செய்யும் போது முறையாக கருத்தில் கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் கூறிய குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்காது என்றும் இந்த தமிழ்நாடு காவல்துறை அளிக்கப்பட்டுள்ள விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவி ஆய்வாளர் தேர்வில் வகுப்புவாத அடிப்படையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறிதான் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அது தொடர்பான விளக்கத்தையும் இவர்கள் அளித்திருக்கிறார்கள். 2023 ஆண்டு 750 உதவி ஆய்வாளர் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் முதற்கட்டமாக கடந்த ஆண்டு ஜனவரி 30 வெளியிடப்பட்டது. இதில் குளறுபடி இல்ல சில தேர்வாளர்கள் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடுத்ததையும் சுட்டிக்காட்டி இதில் அதே போல நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இந்த தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தமிழக காவல்துறை சார்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு.